அனைவருக்கும் வணக்கம். டெஸ்ட் 2க்கு வந்து எல்லாருமே படிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கொஸ்டின் பேப்பர் வந்து ரெடியா இருக்கு. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொஸ்டின் பேப்பரோட பிடிஎஃப் லிங்க், ஓஎம்ஆர் ஷீட்டோட பிடிஎஃப் லிங்க் வந்து குடுக்குறேன். மறக்காம பிரிண்ட் எடுத்து டெஸ்ட் எழுதுங்க. இப்போ ஓஎம்ஆர் ஷீட் பிரிண்ட் எடுக்கும்போது ஒரு 20, 25 பிரிண்ட் நீங்க வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா எப்பவுமே அது வந்து யூஸ்ஃபுல்லா தான் இருக்க போகுது. கொஸ்டின் பேப்பர் மறக்காம பிரிண்ட் எடுத்துக்கோங்க. அதே மாரி இந்த கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர் கீ நான் ஈவினிங் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருவேன். நீங்க வீடியோ பார்த்து ஆன்சர் நோட் பண்ணி வச்சுக்கலாம். சொல்லக்கூடிய மிஸ்டேக்ஸ வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பின்னாடி ரிவிஷன் பண்றதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, இப்போ வந்து அர்ஜென்ட்டா டெஸ்ட் எழுதிட்டு ஆன்சர மட்டும் மார்க் பண்ணிட்டு போயிட்டோம்னா, பின்னாடி ரிவிஷன் பண்ணும்போது இத எடுத்து பார்த்தோம்னா, அப்போ இருக்க சிச்சுவேஷனுக்கு இது தேவையில்லாததா இருக்கும். அப்ப நம்ம அந்த மிஸ்டேக்ஸ வந்து நோட் பண்ண முடியாது. ஸோ, அதனால பிரிண்ட் எடுத்து டெஸ்ட் எழுதுறது ஒரு ப்ராப்பரா வந்து இருக்கும். ஒரு ஓஎம்ஆர் ஷீட் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. கொஸ்டின் பேப்பர் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. டைம் ஒதுக்குங்க. ஒரு 1 1/2 மணி நேரம், ஒரு 100 கொஸ்டின் அப்படின்னா, ஒரு 1 1/2 மணி நேரம் டைம் ஒதுக்கி நீங்க வந்து டெஸ்ட் எழுதலாம். ஸோ, இந்த மாரி பண்ணும்போது ஒரு ப்ராப்பரா வந்து இருக்கும். ஸோ, எல்லாருக்குமே தீபாவளி வாழ்த்துக்கள். அதே மாரி படிக்க முடியாதவங்க பொறுமையா படிச்சுட்டு டெஸ்ட் எழுதுங்க. ஒண்ணும் அவசரம் கிடையாது. நம்ம வந்து ஸ்லோவா தான் நம்ம வந்து போப்போறோம். ஏன்னா டைம் இருக்கு. ஸ்லோவா போனாலுமே ஈஸியா வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதே மாதிரி மார்க் என்டர் பண்ணுறதுக்கு ஒரு 3 டேஸ் டைம் குடுக்குறேன். நீங்க அந்த 3 டேஸ்க்குள்ள கம்ப்ளீட் பண்ணிட்டு, நீங்க வந்து மார்க் வந்து என்டர் பண்ணிருங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த டெஸ்ட் 3 வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதே மாரி ஒரு 3 டெஸ்ட் முடிஞ்சதுமே 1 வாரம் வந்து பிரேக் வந்து குடுக்கலாம். ஏன்னா ஸ்லோவா படிச்சுட்டு வரவங்க கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த படிச்சு முடிச்சவங்க ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து அந்த ஒரு 1 வாரம் வந்து யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். பார்ட் டைமா படிக்கிறவங்க நீங்க வந்து ஃபீல் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஒரு டெய்லி ஒரு 2 ஹவர்ஸ், 3 ஹவர்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா வந்து போதும். ஏன்னா நான் படிக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா, என் லைஃப் வந்து ஒரு பார்ட் டைமா தான் வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா வேலையெல்லாம் செஞ்சுட்டு, கிடைக்கக்கூடிய டைம்ல கொஞ்சம் கொஞ்சமா தான் படிச்சுட்டு வந்தோம். ஸோ அந்த மாரி படிச்சுட்டு வந்து தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு. பார்ட் டைமா படிக்கிறவங்களால என்ன வேணாலும் பண்ண முடியும். கிடைக்கக்கூடிய டைம வந்து சரியா யூஸ் பண்ணீங்கன்னா, எந்த லெவலுக்கு வேணாலும் நம்மளால வந்து போ முடியும். ஸோ டெஸ்ட் வந்து நல்லா சூப்பரா எழுதுங்க. எல்லாருக்குமே தீபாவளி வாழ்த்துக்கள். அ இந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம டெஸ்ட் எழுதிட்டு இதே வீடியோக்குள்ள வந்து கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ. அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி.